வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜீரோடால் எஸ்பி டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையை யார் யார் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜீரோடால் எஸ்பி டேப்லெட் இதில் 3 வகையான கெமிக்கல் மருந்துகள் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிக்ளோஃபெனாக் 100 mg அளவுக்கும், பேராசிட்டமால் 325 mg அளவுக்கும், செரோசியோ 50 days 15 mg அளவுக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரை எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தசைவலி, மூட்டு வலி, அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த வலிகளை குணப்படுத்துறதுக்கு டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த மாத்திரை வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாத்திரை. மேலும் இந்த மாத்திரையை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு வலி பிரச்சனை, எலும்பு வலி பிரச்சனை, ஆஸ்தியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற எலும்பு பிரச்சனைகளுக்கு இந்த மாத்திரையை டாக்டர் பரிந்துரை பண்ணுறாங்க. மேலும் இந்த மாத்திரையை நீண்ட நாளுக்கு நம்ம டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் எடுக்கக்கூடாது. இந்த மாத்திரை குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் எடுக்கணும். அதிகமாக எடுக்கும்போது உடலில் பல்வேறு கோளாறுகள், பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் இந்த மாத்திரை யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமட்டல், வாந்தி, வயிற்று வலி, செரிமானமின்மை, நெஞ்செரிச்சல், அது மட்டும் இல்லாமல் லிவர் இன்ஜென்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிசினஸ், ட்ரௌசினஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். டயோரியா போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் இந்த மாத்திரையை யாரும் வெளியில் கடையிலோ மெடிக்கல் ஷாப்லேயோ வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. மேலும் இந்த மாத்திரையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சொன்ன அளவை விட அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. டாக்டர் எந்த டோஸில் கொடுக்குறாரோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும். மேலும் இந்த மாத்திரைன்னு எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள், நீங்கள் வாங்கின மாத்திரை மருந்து சரிதானா அப்படின்னு. மேலும் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.